முதலமைச்சருடைய ஷேர் வந்து மாற்றமாயிருக்கு. அந்த ஷேர் வந்துட்டு ஏதோ 2.2 பில்லியன்லாம் சொல்றாங்க. தொழில்துறை அமைச்சரா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ரீல்ஸ் அமைச்சரா நிறைய வேலை செய்யறாங்க. ஆந்திரா சிஎம்க்கும் அவங்க பையனுக்கும் வந்து எலெக்ஷன் டைம்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்காங்க. ஸோ அந்த பாசமும் அந்த எஜமான் விசுவாசத்துக்காகவும் கூட இதை அவங்க விட்டுருக்கலாம். நெரேட்டிவ் செட் பண்றாங்க, ஒரு பவர் பிளே பண்றாங்க. ஒரு சூப்பரான பவர் பிளே கொண்டு வராங்க. அது உள்ளாட்சி தேர்தலுக்காக. அவங்க கர்ப்பிணியா இருந்தாங்க. இப்போ கை குழந்தைய வச்சுக்கிட்டு வெயில்ல நடக்கிறாங்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க அந்த விசேஷத்துக்கு, அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். உள்ளாட்சி தேர்தல்கள்ல நம்ம வின் பண்றோம்ன்றது வந்துட்டு அது ஒரு கடினமான விஷயம் தான். அதை பிரேக் பண்ணணும்னா அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி, சிலதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். திமுகவினர் ஆல்ரெடி நம்மளுடைய முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அதை தான் இவங்க வந்துட்டு மறுபடியும் பெயிண்ட் அடிச்சு சிங்கர் பென் திட்டம்னு போட்டாங்க. ஒரு டே டு டே ஒரு பப்ளிக் சர்வன்ட், அது சிஎம்மா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் டே டு டே லைஃப்ல என்ன பண்றாங்க? காலையில செயலகம் போறாங்க. நம்ம தலைமை செயலகம் எப்படி இருக்குன்னா தாவேக்காவுடைய பார்ட்டி ஆபீஸ் மாதிரி இருக்கு. அவங்க அறியாமையால செஞ்சது கிடையாது, ஆணவத்தால தான் செஞ்சது. இப்ப அண்ணாமலையும் செட் பண்ணி அனுப்புறாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஆபரேஷன் நடந்துகிட்டே இருக்குது. திமுகவே அழிச்சிடணும். இப்ப தாவேக்கா இருக்கணும், அடுத்தது அண்ணாமலை அவருடைய டீம் இருக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய முழு நோக்கமா இருக்கு. மை சென்னை 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளருமான தோழர் வனிதா குமாரி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேக்காவை பெரும்பாலும் ஆதரிச்சு ஓட்டு போட்டு இன்னைக்கு ஆட்சியில உட்கார வச்சுட்டாங்க. 30 நாள் ஆட்சி பொறுப்பேற்று 30 நாள் முடிஞ்சிருக்குது. இந்த தாவேக்கா ஆட்சியில் என்ன மாற்றம் நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? மாற்றம், நம்ம முதலமைச்சருடைய ஷேர் வந்து மாற்றமாயிருக்கு. அந்த ஷேர் வந்துட்டு ஏதோ 2.2 பில்லியன்லாம் சொல்றாங்க. இதுதான் ஒரு பெரிய மாற்றம்னு நம்ம பார்க்கலாம். ஜெயலலிதா அம்மாவோட சொகுசான ஷேர் இல்லைங்களா? கண்டிப்பா. அம்மாவே பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது இப்போ இருக்கிறது. எல்லாரும் 1 மாசம் தானே ஆட்சி ஆயிருக்கு, டைம் கொடுங்க, இன்னும் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டைம் கொடுத்தாலும் இதேதான் இருக்கும்ன்றதுதான் என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா 30 நாள் டைம்லயே பாத்தீங்கன்னாக்கா பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வந்துட்டு தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தொழில்துறை அமைச்சரா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ரீல்ஸ் அமைச்சரா நிறைய வேலை செய்யறாங்க. ரீல்ஸ் போடுறாங்க. அதாவது நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு எல்லார்கிட்டயும் கேதர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் போடுறாங்க. அந்த ரீல்ஸ்க்கு யாரு வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, ஆந்திரால இருந்து ஒரு மினிஸ்டர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவரும் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர். அதுதான் அவங்களே என்கரேஜ் பண்றாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தா அது வெளிப்படையா யாருக்கும் தெரியல. இப்பதான் அதனுடைய வெளிப்படை உண்மை தெரியுது. எல்லாம் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஆந்திர மாநிலத்துக்கு போகுது. அதாவது தமிழ்நாட்டுக்காக நம்மளுடைய திமுக தலைவர் அவர்கள், முன்னாடி இருந்த சிஎம் அவர்கள் நமக்காக கொண்டு வராரு. இதெல்லாம் செயல்படுத்தணும்ன்றாங்க. ஆட்சி மாற்றத்துல அதை தக்க வச்சுக்கணும். சரி, புதுசா உங்களால கொண்டு வர முடியலன்னா பரவாயில்ல, இருக்கிறத தக்க வச்சுக்காம அதையுமே வந்துட்டு பக்கத்து மாநிலத்துக்கு கொடுக்கறதுன்றது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு தெலுங்கு பேசுறவங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு எவ்வளவு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாங்க. அதாவது ஆந்திரா சிஎம்முக்கும் அவங்க பையனுக்கும் வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்காங்க. சோ அந்த பாசமும் அந்த எஜமான் விசுவாசத்துக்காகவும் கூட இதை அவங்க விட்டுருக்கலாம் அப்படின்றது தோணுது எனக்கு. இல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு எங்கேயுமே தொழிலே தொடங்குறதுக்கு விருப்பப்பட ராயல் என்ஃபீல்டு நிறுவனம், அவங்களும் பாத்தீங்கன்னா 1000-2500 கோடி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவுடைய தடாவை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி கவலைப்படாம நேத்துக்கு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் என்ன பண்றாங்கன்னாக்கா பிளாஸ்ட் பண்ணி டான்ஸ் ஆடுற போக்கு எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அவங்க ஆடலாம், பாடலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா அவங்க ஒரு சமூகத்துக்கு அப்படின்னு ஒரு சமூக சேவை, ஒரு மக்களுடைய பிரதிநிதின்னு வரும்போது இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். பிளஸ் வந்துட்டு இத்தனை வந்து நம்மளை விட்டு விலகி போயிருக்கு. அவங்க புதுசா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தினது எதுவுமே போடல. அதை பத்தின எந்த ரீல்ஸுமே அவங்க அப்டேட் பண்ணல. ஆனா அவங்க அப்டேட் பண்ற ரீல்ஸ் வந்துட்டு அவங்க நடனமாடி போட்டிருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. அதாவது நம்ம வந்துட்டு ரீல்ஸ் உலகம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடலாம், அவங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, இது ஒரு பெரிய சிறப்பா இருக்கு, அதுக்காக நான் ஒரு விழா கொண்டாடுறேன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு ஏத்துக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். ஆனா அவங்க பண்றது வந்துட்டு மறுபடியும் அதாவது கவர்ச்சிகரமா எல்லாரையும் இருக்கணும், எங்களை பாருங்க நாங்க இப்படி இருக்கோம், மக்களோட மக்களா இருக்கோம்ன்றதுக்காக திரும்ப ஒரு டிராமா மாதிரி இருக்குது எல்லாமே பண்ணணும்.
இதுல அந்த தொழில்துறை முதலீடுக்கு டைவர்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 கம்பெனி வந்து பெருசா பேசப்படுறாங்க. ஒண்ணு வந்து பார்த்தா மங்கூன் கம்பெனி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா DRDO உடைய ம். கிட்டத்தட்ட அபிஷியலா கையெழுத்துக்கு ரெடியா இருந்த ஒரு ப்ராஜெக்ட்டையும் ஈஸியா தாரவாக்கப்படுது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இது ஏன் இதுக்கு பின்னாடி என்ன விஷயம்? அதாவது நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பதவிக்கு வந்தோனே என்ன இருக்கு, என்னென்ன பெண்டிங்ல இருக்கு, என்ன இருக்குன்றத அவங்க எதுவுமே பார்க்கல. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மென்ட் வரதும் அவங்கள மீட் பண்ணணும் போயிட்டு. இது ம். இது எதுக்காக வந்திருக்கீங்க? இது என்னது? அந்த மாதிரியான ஒரு மீட்டிங்ஸ் எதுவுமே அவங்க ஏற்பாடு பண்ணல. ஸோ எந்த ஒரு முன் எச்சரிக்கை இல்ல இது எதுவுமே அவங்க எடுக்காதனால தான் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த தொழில்துறைகள், அது எல்லாமே வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாமே நம்ம விட்டு மத்த மாநிலங்களுக்கு போகுது. மத்த மாநிலங்கள்ன்னு சொல்ல முடியாது. ஆந்திராக்கு தான் எல்லாமே போயிருக்கு. முக்காவாசி ஆந்திராக்கு தான் போயிருக்கு. அவங்க வேணும்னே பண்றாங்களா? இல்லன்னா வந்துட்டு அவங்களுடைய அறியாமையான்றது தெரியல. ஏன்னா யாருக்குமே இதுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த துறையில அவங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் இவங்கள போய் மீட் பண்ணணும். இந்த இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இல்ல வேணும்னே பண்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஜமானுக்கு விசுவாசமா இருக்காங்களான்னும் தெரியல. இத மக்கள் தான் இத தெரிஞ்சுக்கணும். இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சியில ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, கைமாறி போற மாரி இருந்தாலே, உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா, இங்க இருக்க ஊடகங்கள் வந்து பாஞ்சுட்டு, ஐயய்யோ! போயிடுச்சு போயிடுச்சுன்னு பதறுவாங்க. ஆனா, எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ஊடகங்களும் ஒரு கள்ள மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள். நெறைய ஊடகங்கள் தாவேக்காவுக்கு தான் சப்போர்ட் செய்ற மாதிரி இருக்கு. ம். இங்கே ஒரு ஒரு கொள்ள நடந்தாலும் சரி, ஒரு கொலை நடந்தாலும் சரி, ஒரு ரேப் நடந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்கன்னா, இது திமுகவோட சதி. அதாவது இது தாவேக்காவ வந்துட்டு ஒரு விக்டிம் ரோல் ப்ளே பண்ண வைக்கிறாங்க. என்னதான் அவர் வந்துட்டு சிஎம் ரோல்ல உட்கார்ந்தாலுமே, அவர வேலை செய்ய விடாம பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் திமுக அப்படின்ற மாரி தான் காமிக்கிறாங்களே தவிர்த்து, இப்ப இந்த இன்வெஸ்ட்மென்ட் போயிருக்கு. இத பத்தி பேசலாம். ஆனா பேச மாட்டாங்க. ஏன்னா ஊடகங்களுடைய ஒரு கைய வந்துட்டு நம்ம தாவேக்கா பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். மேயர் பிரியா அவர்கள குறி வைத்துக் கொண்டு தாவேக்காவினர் தொடர்ந்து வந்துட்டு ம். பல பிரச்சனைகள வந்துட்டு கிளப்புறாங்க. குறிப்பா எம்எல்ஏ பல்லவி அவர்கள். ம். இத வந்துட்டு எப்படி இதுல வந்து ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை வந்துட்டு மேயர் பிரியா மேல வந்துட்டு ஏவப்படுவதாகவும், ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுறாங்க. அவருடைய சமூகத்த வச்சு பேசுறாங்க. இத எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது அவங்களுடைய எலக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதாவது சிஎம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாச்சு. நம்மளுடைய விஜய் அவர்கள். இப்ப அடுத்தது வந்துட்டு அவங்க என்னத்த வந்துட்டு இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல உடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் யார உடைக்கணும்னா, சென்னையில இருக்கக்கூடிய மேயர் அவர்கள தான் உடைக்கணும். சோ அவங்கள தான் வந்துட்டு இப்போ குறி வச்சிருக்காங்க. அந்த குறி எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டே ஆரம்பிக்கணும். யார வச்சு தாக்குதல் பண்ணலாம்? ஒரு பெண்ண தாக்கும்போது நம்மளால ஈஸியா ஒரு எம்எல்ஏவ வச்சு தாக்க முடியாது. ஒரு பெண்ண எப்படி தாக்கணும்? ஒரு பெண்ண வச்சு தான் தாக்கணும். இதுவும் இல்லாம அவங்களுக்கு இப்ப தான் குழந்தை பொறந்திருக்கு. ம். சோ அத வச்சு தாக்குனா இன்னும் ஈஸியா இருக்கும்ன்றது தான் அவங்களுடைய பவர் பிளே. அந்த பவர் பிளேவும் ஒரு நெரேட்டிவும் இப்ப அப்படிதான் பண்ணாங்க நம்ம ம். எலக்ஷன்லயுமே. ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒரு பவர் பிளே பண்றாங்க. இப்ப சூப்பரான பவர் பிளே கொண்டு வராங்க. அது உள்ளாட்சி தேர்தலுக்காக. அவங்க அவங்க கர்ப்பிணியா இருந்தாங்க. இப்போ கையில கை குழந்தைய வச்சுக்கிட்டு வெயில்ல நடக்குறாங்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க அந்த விசேஷத்துக்கு அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அத வந்துட்டு இவங்க மேயர் வந்து இப்படி தடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதாவது இது ஒரு ஸ்கூல் நிகழ்வு. அப்ப நம்ம ஸ்கூல்னா டைமிங் குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கணும். அத பண்ணணும். ஆனா அதெல்லாம் அவங்க எதுவுமே செய்யல. செய்யாம என்ன பண்றாங்கன்னா, தேவையில்லாத விமர்சனங்கள முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட எம்எல்ஏ ஆஃபீஸ்ல ஒரு பேட்டி எடுக்குறாங்க வந்துட்டு. அதுல கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு திமுகவின் சதி வேணும்னே பண்றாங்க. 2வது அவங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ராயபுரம்ல வந்துட்டு பவர் கட் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் திமுக தான்றத கண்டுபிடிச்சுட்டோம். அவங்க சொல்லி வச்சிருக்காங்க திமுக காரங்க. 2 மணி நேரம் வந்துட்டு பணம் கண்டிப்பா அனுப்புறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பணம் அனுப்பி 2 மணி நேரம் இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம, ஒரு கட்சியை அவதூறாக அவங்க பேசினது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். இல்ல அதுதான் திமுக மேல பலவிதமான அவதூறுகள் எல்லாருமே இது பண்றாங்க. தாவேக்கா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க. தொடர்ந்து திமுக வந்துட்டு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டே போற ஒரு அதாவது வந்துட்டு நாகரிக அரசியல் உச்சத்துக்கு போனதுடைய விளைவா இதெல்லாம்? அது என்னமோ உண்மைதான். அது உண்மைதான். இந்த மாதிரி ஆனா நாகரிக அரசியல் பழகணும். அப்படி இருந்தா தான் வந்துட்டு நல்லது. ஆனா இவங்க அத பழகல. இவங்க ஈஸியா வந்துட்டு மீடியா வச்சு ப்ளே பண்ணணும்னா ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய இது. பல்லவி அவர்களுடைய விஷயத்துக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுன் ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு. ம். நீங்க வந்துட்டு ஒரு மேயரையாவது வென்றெடுத்துலாமா பார்த்தலாமா ஒண்ணு கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்ச். அதாவது வந்துட்டு அதிகாரம் அவங்க கையில இல்லாத போது இப்ப அதிகாரமே இதாரு. ம். உள்ளாட்சி தேர்தலை வந்துட்டு வெளிப்பட சொன்னாக்கா மாநில தேர்தல் ஆணையம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது. ம். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் 8 மாதங்களுக்கு அப்புறம் நடக்க போகுது. அது எப்படி இருக்கும்? அதை எப்படி திமுக கையாள போகுது? அதாவது இந்த தேர்தல் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேக்காவினர்கள் வந்துட்டு ஒரு மாபெரிய பேஸ் ஓட்ட வாங்கிட்டாங்க. இப்போ அந்த ஓட்ட கலைச்சு மறுபடியும் நமக்கு வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பெரிய டாஸ்க் தான். இதுக்கு திமுகவினரும் சரி,
அவங்க தொண்டர்களும் சரி அயராது உழைக்கணும். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அவங்க யூஸ் பண்ண போறாங்கன்றதுல தான் இதுல இருக்கு. இது மட்டும் இல்லாம அவர்களுடைய ஓட்ட வந்துட்டு பிரிச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா, தாவேக்கினவர் தான் அதிகமா இருக்காங்க. முதலையாவது நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி இல்ல, நம்ம தான் அதிகமா இருக்கோம், நம்ம தான் வின் பண்ணிடுவோம், டிஎம்கே தான் வின் ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட்ல இருந்தாங்க. இந்த சிஎம் எலெக்ஷன்ல அது பிரேக் டவுன் ஆகி, இந்த தொகுதிகள் எல்லாமே தாவேக்கினவர் வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் நம்மளோடது அப்படின்ற மாரி இருக்கு. சோ அவங்க வந்துட்டு மேல இருக்கும்போது, அத உடைச்சு உள்ளாட்சி தேர்தல்கள்ல நம்ம வின் பண்றோம்ன்றது வந்துட்டு, அது ஒரு கடினமான விஷயம் தான். அத பிரேக் பண்ணணும்னா அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி சிலத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் திமுகவினர். அந்த பழைய மாடல்ல இல்லாம புது மாடலா அவங்க ஏதாவது கொண்டு வரணும். புதியதாக நெறைய விஷயங்கள உள்ள கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் சிங்கப்பெண் திட்டத்தை வந்துட்டு ஏற்கனவே ஒருத்தர் ஓபன் பண்றதா சொன்னது இன்னைக்கு வந்துட்டு ஓபன் பண்றாங்க. இந்த சிங்கப்பெண் திட்டத்தால என்ன மாதிரியான மாற்றம் வரும் நீங்க நினைக்கிறீங்க? மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? பெண்கள் பாதுகாப்புல இது முக்கியத்துவமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சிங்கப்பெண் திட்டமே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின திட்டம் தான். ஆல்ரெடி நம்மளுடைய சிஎம் முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அத தான் இவங்க வந்துட்டு மறுபடியும் பெயிண்ட் அடிச்சு சிங்கப்பெண் திட்டம்னு போட்டாங்க. சோ இது ஆல்ரெடி இருக்கிறத தான் எக்ஸிஸ்டன்ட்டா தான் கொண்டு வராங்களே தவிர, புதுசா இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சிங்கப்பெண் திட்டத்த ஓப்பன் பண்ண சொல்லி சொல்றாங்க. அவருக்கு அத விட வந்துட்டு ஜெகதீஷன் அவர்களுடைய இல்ல விழாக்கு தான் போறது ஒரு முக்கியத்துவமா இருந்து, அத வந்துட்டு அவங்க குளோஸ் பண்ணிட்டு இதுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு முன்னேற்றமோ, ஒரு மாற்றமோ இங்க வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியல. முக்கியமான வந்து பாத்தீங்கன்னாக்கா, விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல முக்கியமாக இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய வழிகாட்டியா இருக்கணும். ஒரு கொள்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். நமக்கெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா, ரோல் மாடலா இருக்கணும். ஆனா, அவர் முதல்ல வந்து ஒரு பிரஸ்ஸ மீட் பண்ண மாட்றாங்க. ஊடகத்த சந்தித்து பேச வேண்டியது வந்துட்டு அவர்களுடைய கடமை. அவர் என்ன நினைக்கிறாருன்றத அவர் போயிட்டு எக்ஸ்ல ட்வீட் பண்ணி சொல்றத விட, அவர் மக்கள் கிட்ட சொல்றது வந்துட்டு அது ஈஸியா எல்லாருக்கும் போய் சேரும். ஆனா, அவர் ஆட்சியில அமர்ந்ததுல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே குடுக்கல. சடனா திருச்சி மாநாட்டுல போயிட்டு நன்றி உரையாற்றாரு. அங்க வந்துட்டு அங்க கூட நன்றி உரை குடுப்பாருன்னு பார்த்தா, அங்கேயுமே திமுகவ எதிர்த்து பேசுறாரு. அங்கேயுமே வந்துட்டு ஒரு பிரச்சாரம் முறையில தான் கையாள்றாரே தவிர, வேற எதுவுமே இல்ல. ஒரு டயலாக்ஸ், டிராமா மாரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. முதல்ல அவர் ஊடகங்கள பார்க்கணும். ஊடகத்துக்கிட்ட பேசணும். இந்த மாதிரியான செயல்முறைகளே கிடையாது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் 2 தொகுதிகள்ல அவர் வின் பண்ணார். ஒண்ணு திருச்சி, இன்னொன்னு வந்துட்டு பெரம்பூர். அவர் பெரம்பூர்ல வரும்போது ஒரு முக்கியமான சொன்னாரு. மக்களே நீங்க பயப்படாதீங்க. நான் உங்க தொகுதியில வின் பண்ணனா, உங்க தொகுதிக்கு 2 முறை நான் வருவேன். 2 முறை வந்து உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டுப்பேன். நான் செய்வேன் அப்டின்றாரு. 1 மாசம் ஆயிடுச்சு அவர் வந்து. சிஎம் தான் அவருக்கு நெறைய வேலை பளு இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் தொகுதிக்கு 2 முறை வரேன்னு சொன்னவரு, 1 முறை கூட வரல. தொகுதி மக்களை பார்க்கல. அங்க என்ன நடக்குது? அதாவது ஊழல் இல்லா சமுதாயம், அதுக்கப்புறமா வந்துட்டு மது இல்லா சமுதாயம், ட்ரக்ஸ் இல்லா சமுதாயம் உருவாக்குவேன்னு சொல்லிட்டு பெரம்பூர் பக்கம் அவர் எட்டி கூட இன்னும் பார்க்கவே இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது புரியல. மக்கள் கிட்ட ஒரு காணொளி வாயிலா கூட அவர் பேசாம இருக்கிறாரு. இது ஒரு எம்எல்ஏவா இருக்கிறதுக்கும் சரி, சிஎம்மா இருக்கிறதுக்கும் சரி, இது ஒரு சரியான ஆ வழிமுறை இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 விஷயம் வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா தான் ஆக்டிவ் சிஎம்மா இருக்கிறாரு. விஜய் அவர்கள் எதுவும் செய்யல அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இன்னொன்னு வந்து காலையில 10 அருண்குமார் சார் காலையில 10 மணிக்கு வராரு. மதியம் 1/2 மணி நேரத்துல தான் லஞ்ச் சாப்பிடுறாரு. அப்புறமா வீட்டுக்கு கூட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் காரணங்கள் சொல்லிட்டு 5 மணி வரைக்கும் தலைமைச் செயலகத்துல இருந்து வேலையை பார்க்கறாரு. அப்படி இது வரைக்கும் எந்த சிஎம் இப்படி இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள்லாம் வைக்கிறாங்க. ஒரு சிஎம் வந்து ரெகுலரா செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்துட்டு ஏதோ இவர் மட்டுமே வந்துட்டு புதிதாக செய்தது போல செய்வதெல்லாம் எப்படி இருக்கு? அதுதான் சார். இது வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது அவர் அங்க தான் சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. எல்லாமே ஏஐல கிரியேட் பண்றது தான். ஒரு டே டு டே ஒரு பப்ளிக் சர்வன்ட் அது சிஎம்மா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் டே டு டே லைஃப்ல என்ன பண்றாங்க? காலையில செயலகம் போறாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச், அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு. இது டே டு டே லைஃப்ல நடக்குது. இது எந்த சிஎம்மும் செய்யலன்னுலாம் சொல்ல இதுல முடியாது. முக்கியமா சிஎம்ன்ற வேலைக்கு டைமே கிடையாது. 9 to 9 ஒர்க்கும் கிடையாது. கிடையாது. அவர் 5 மணிக்கு மேல இருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம, நம்ம தலைமை செயலகம் எப்படி இருக்குன்னா, தாவேக்காவுடைய பார்ட்டி ஆபீஸ் மாதிரி இருக்கு. நம்ப நம்ம பார்ட்டி ஆஃபீஸ்னா பார்ட்டி மெம்பர்ஸ் அங்க இருப்பாங்க. இங்க எப்படி இருக்கும் தலைமை செயலகம்? அது ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இல்லாம, ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் மாரி இருக்கு. எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ் மாதிரி இல்லாம, அது வந்துட்டு ஒரு விழா நடத்தக்கூடிய ஒரு திருமண மண்டபம் மாதிரி இருக்குது. இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கு. எங்கடா இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வெளிய வந்துற போது, இந்த ஊடகங்கள் என்ன பண்றாங்க? அவர் வராரு, அவர் ஒரு டெடிகேட்டடா இருக்காரு, அவருக்கு டைம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ செட் பண்ணி, அவர வந்துட்டு பிரபலம் இல்ல அதான் இந்த தலைமை செயலகத்தை வந்து பார்த்தா கட்சி அலுவலகமா ம். பயன்படுத்துற இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்க அதிகாரிகளாவது சொல்லலாம். கட்சி இணைப்பு விழா வந்துட்டு இந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஏன்னா மாற்று கட்சியில போயிட்டு தாக்கலை இணைந்து பனையூர்ல நடத்துற யாரும் கேள்வி தலைமை செயலகத்துக்குள்ளேயே அதை நடத்துறாங்க அப்படின்ற
ஒரு போக்கு வந்துட்டு இருக்கு. இதை வந்துட்டு அதிகாரிகள் கூட சொல்வதற்கு ஏன் தயங்குறாங்க? ஏன்னா எந்த ஒரு ஜெயலலிதா அம்மையார் வந்து சர்வாதிகாரத்துக்கு உச்சம்னு சொல்றோம். அவங்க கூட இந்த மாதிரி வேலைகள் பண்ணது கிடையாது. பிரதமர் அலுவலகத்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கூட மாற்று கட்சி அவரோட ஆபீஸ கூப்பிட்டு பண்ணது கிடையாது. ஆனா இவங்க எல்லாமே பண்றாங்க. இவங்க ஆணவத்துல பண்றாங்களா இல்ல அறியாமையில பண்றாங்க? ரெண்டுமே தான். அவங்களுக்கு வந்துட்டு அறியாமைன்றது கிடையாது. எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரியாம ஒருத்தர் சிஎம் போஸ்ட்லயும் மத்த எம்எல்ஏக்கள் போஸ்ட்லயும் உட்கார மாட்டாங்க. இத வந்துட்டு ஒரு ஆணவம்னு சொல்லலாம். யாராவது கேட்டுட்டாங்கன்னா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம், நாங்க திருத்திக்கிறோம். இதுதான் அவங்களுடைய ஒரு இது எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு தெரியல. நாங்க அடுத்த வாட்டி இத சரி பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க போயிட்டு ஒரு காரணம் சொல்றீங்க. இந்த மாதிரி ஏன் இத பண்ணல? ஏன் இந்த பாடல வந்துட்டு அதாவது நம்ம தமிழ் தாய் வாழ்த்தையே 3வதாக பாடுனீங்கன்னு கேட்டா, இந்த வாட்டி அப்படி பண்ணிட்டோம். அடுத்த வாட்டி திருத்திக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்ற விஷயமும் தான். ஏன் இது வந்துட்டு இப்படி யூஸ் பண்றீங்க? இது கட்சி அலுவலகம் கிடையாது. நம்ம போய் ஒரு இது வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டு எங்களுக்கு இது தெரியாது. நாங்க இத திருத்திக்கிறோம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க அறியாமையால செஞ்சது கிடையாது. ஆணவத்தால தான் செஞ்சது. ஏன்னா இது இவ்ளோ வருஷமா அவங்க எல்லாருமே இந்த தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. பார்த்துக்கிட்டே வராங்க தலைமை செயலகம் எப்படி இருக்குன்னு. இப்ப வந்துட்டு இப்படி ஆகுறதுக்கு காரணம் என்ன? அதே அதிகாரிகள் சொன்னீங்க. அதிகாரிகளும் சொல்லியிருப்பாங்க. அதிகாரிகள் சொல்லாம இருக்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்காது. பின்னாடி கேட்டா அத சமாளிக்கிறதுக்காக ஒரு பின்னாடி ஒரு பேக்கப் மாதிரி இத யூஸ் பண்ணிக்கிறாங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறமேட்டு 2 பெரிய கட்சிகளும் பெரிய பின்னடைவு தான். திராவிட கட்சிகள் இருந்துமே பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் அதிமுக திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒதுங்கியே நிக்குது. வழக்கம் போல தேர்தல் முடிஞ்சா அதிமுக அவங்க உள்கட்சி சண்டையிலே அவங்க ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க. அதே போன்ற சூழல் இருக்கும்போது பனையூர்ல முன்னாள் அமைச்சர்கள்லாம் போயிட்டு வாசல்லே நின்னு காத்துட்டு இருந்த அந்த சம்பவம். ஒரு படம் ரிலீஸுக்காக வந்துட்டு இவர் போய் பார்த்தாரு. இன்னைக்கு அந்த அமைச்சர் பனையூர்ல போய் அந்த முன்னாள் அமைச்சர் பனையூர்ல போயிட்டு கதவுகள் கூட திறக்கப்படாம இருக்குது. எந்த ஒரு கட்சியிலும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியாது. கட்சி ஆபீஸோட கதவே திறக்கப்படாம இருக்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க திமுகவை அழிக்கிறதுக்காக தான் தாவேகா வந்ததுன்னுட்டு. ஆனா அது அவங்களுடைய பேக்ல என்ன இருக்குன்னா அதிமுகவை இல்லாம பண்ணிடணும்ன்றதுதான் அவங்களுடைய மெயின் கோல். அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது நிறைய பிளவுகள் ஏற்பட்டது அதிமுகல. அந்த பிளவுகளை வந்துட்டு பயன்படுத்திக்க பாக்குறாங்க. என்னெல்லாம் நடக்குதோ அது எப்படியாவது இனிமேல் அதிமுகன்றது ஒண்ணு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா ஒரு 30 பேர் இப்படி போயிட்டாங்க, ஒரு 30 பேர் அப்படி போயிட்டாங்க. நிறைய உள்கட்சி பூசல்கள் நிறைய அங்க இருக்கு. அத வந்துட்டு தாவேகா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு முன்னாள் அமைச்சரா இருந்திருப்பாங்க. முன்னாள் கட்சி எம்எல்ஏக்களா இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு பார்ட்டி ஆபீஸ் வாசல்ல ஒரு வீட்டு வாசல்ல நிக்க வைக்கிறதுன்றது வந்துட்டு அது ஒரு தப்பான செயல் தான். ஆனா அதெல்லாமே தான் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு புதிய இயக்கம் வந்துட்டு பாஜகவோட ஆசீர்வாதத்தோட தான் தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு சேர்ந்த ஒரே நாள்ல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் பேர் வந்துட்டு 3 நாளுக்குள்ள 17 லட்சம் பேர் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்லாம் தொடர்ந்து பிரச்சாரங்கள் வைக்கப்படுது. தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுகன்னு இருந்தது. இப்ப வேற வழி இல்லாம திமுக வெர்சஸ் தாவேகான்னு மாறிடுச்சு. அந்த இடத்துல திமுக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அண்ணாமலை களமிறக்கப்படுறாரா? அப்படின்ற ஒரு செட்டப் அதாவது நெரேட்டிவ செட் பண்றாங்க. அதாவது தாவேகா இருக்கணும், அண்ணாமலை இருக்கணும், திமுகவே இருக்கக்கூடாது, அடியோட அழிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் இப்ப அண்ணாமலையும் செட் பண்ணி அனுப்புறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஆபரேஷன் நடந்துகிட்டே இருக்குது. திமுகவே அழிச்சிடணும். இப்ப தாவேகா இருக்கணும், அடுத்தது அண்ணாமலை அவருடைய டீம் இருக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய முழு நோக்கமா இருக்கு. ஆனா எக்காரணத்து கொண்டும் திமுக அழியாது, அழிக்க முடியாதுன்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க